ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சுக்கலாம் சுவரில் பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் கொடுத்தேன். ஒன்று பிசி 28 வந்தால் ஒன்று 928 அப்படி இல்லைனா 728 வரும்னு சொல்லியிருந்தேன். நல்லாவே இருந்தது நம்பர். ஆனால் பார்த்தீங்கன்னா வரல, மிஸ் ஆகிடுச்சு. ஒரு சிம்பிள் பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தேன். இங்கே ஏபி என்ன அடிக்கிறானோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏபி வந்து அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 92, இங்கேயும் ஏபி ஒரு 92 வந்தால் 928 வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த ஏபி எடுத்து இங்கே ஏபி அடிக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி 90, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 90 சொல்லி அடிச்சிட்டான். நம்ம ஏபி வந்து 92 சொல்லி அடிச்சிருந்தானா கண்டிப்பாக 928 தான் அடிச்சிருக்கணும். அவன் வந்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் அடிச்சிட்டான். நல்ல பேட்டர்ன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி தான் மிஸ் ஆகுதுன்னு தெரியல. நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுது. ஓகே, இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஆப்ஷன் சொல்லிடுறேன். அவங்க கணக்கில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கொடுத்த நம்பர் தான் அதுவும் வர்ற மாதிரி இருக்குது. ஓகேவா, அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் ஒன்று கொடுக்குறேன். அது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து ஒரு 07 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா என்னால் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 69, ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 70 சொல்லி அடிச்சிருப்போம். ஓகேவா, 69க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 70. அதை பார்த்தீங்கன்னா இங்கே 69 அதை திருப்பி நம்ம 96 அடிக்கும் போது இந்த 70 அதை திருப்பி நமக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 07 சொல்லி வரலாம். ஓகேவா, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 07 சொல்லி வரலாம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 07 அடிச்சிட்டான், ஒரு பிசி ஒரு 07 சொல்லி அடிச்சிட்டான், ஒரு ஏபி 07 வர வேண்டியது இருக்குது. அப்படி 07 வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 076 ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு பிசி 76 ஒன்று வர வேண்டியது இருக்குது. ஓகேவா, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கரெக்டாக அதை அடிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 76 அடிச்சிட்டான், ஏசி 76 அடிச்சிட்டான், ஒரு பிசி 76 அடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் பிசி 76 ட்ரை பண்ணலாம். அது மட்டும் காரணம் இல்லை, இங்கே நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு இந்த பேட்டர்ன். இங்கே 667 அப்படியே 3 நாள் விட்டு பாருங்கள் 046, திருப்பி 3 நாள் விட்டு பாருங்கள் 766, திருப்பி 3 நாள் விட்டு 046, திருப்பி 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 706. ஓகேவா, எனக்கு கரெக்டாக எல்லாமே 3 நாள் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 667 அதை வந்து பார்த்தீங்கன்னா 766 சொல்லி ஒரு பாக்ஸ் போட்டான். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா 046 அதை வந்து 046 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா, இன்னும் பேலன்ஸ் ஒன்று மட்டும்தான் இருக்குது. அந்த பாக்ஸ் போடுறதுக்கு என்னென்னா இங்கே 706, இந்த 706 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாக்ஸ் போட வாய்ப்பு இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு அடிச்சிட்டான் கரெக்டாக 3 நாள் கேப்பில் 667 அதை வந்து பார்த்தீங்கன்னா 766 சொல்லி முடிச்சிட்டான். 046 அதை வந்து பார்த்தீங்கன்னா 046 அடிச்சிட்டான். இந்த பேலன்ஸ் ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஓகேவா, 706, அந்த 706 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏபி வந்து 07 வரதுனால ஒரே நம்பராக 076 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்குவாங்க. ஓகேவா, அவங்க கணக்கில் வந்து ட்ரை பண்ணிக்குவாங்க 076 சொல்லிட்டு. ஓகேவா, அடுத்து இன்னொரு பேட்டர்ன். ஓகேவா, அடுத்து இன்னொரு பேட்டர்ன் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுத்த நம்பர், ஃபாலோயிங் நம்பர் இருக்கிற ஒரு 4 நாள் பார்த்தீங்கன்னா அதோட ஃபாலோயிங் நம்பர் என்னெல்லாம் கொடுத்த மாதிரி திருப்பி நம்ம ஞாபகப்படுத்துகிறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பர் தான் அடிக்கிறேன், 2 நாள் தள்ளி அடிச்சுட்டு போயிடுறான். அதனால் கொடுத்த நம்பரை ரிவைண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து நாளைக்கு கெஸ்ஸிங் போகிறேன். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி ஒரு 17 மூலம் ஃபாலோ பண்ண நம்பர். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிசி ஒரு 17 சொல்லி அடிச்சிட்டான், பிசி 17, ஒரு ஏசி 17 அடிச்சிட்டான். இந்த மாதம் ஒரு ஏபி ஒரு 17 சொல்லி அடிக்கணும். அந்த ஏபி 17 வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிசி பாருங்கள் 96 அடிச்சிருப்பான். ஓகேவா, பிசி 96, அதுக்கு மேலே பாருங்கள் பிசி ஒரு 78. ஓகேவா, பிசி 78 அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஏபி வந்து 78 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசி 96, நமக்கு அடுத்த நாள் பாருங்கள் ஏபி ஒரு 96. அங்கே ஒரு நாள் கேப் விட்டு அடிக்கிற நம்பரை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அடிக்கலாம். ஓகேவா, இங்கே ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசி 17, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி ஒரு 17 சொல்லி நாளைக்கே வரலாம். ஓகேவா, ஏபி 17 சொல்லி நாளைக்கும் வரலாம். அங்கே ஒரு நாள் விட்டு அடிக்கிற நம்பர் இங்கே கண்டினியூ அடிச்சுட்டு வரோம். ஓகேவா, அப்போ ஏபி 17 சொல்லி அடிச்சிட்டானா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபோர்டு வந்து 5 வச்சு 175 சொல்லி ஒரு நம்பர் நம்ம ஃபாலோயிங் கொடுத்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிசி 75 சொல்லி ஒரு நம்பர் வரணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு இங்கே ஏபி 75 அடிச்சிட்டான், ஏசி 75 அடிச்சிட்டான், ஒரு பிசி 75 இது வரைக்கும் அடிக்கவே இல்லை. அந்த பிசி 75 நாளைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 15க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 60 சொல்லி பிசி 15க்கு பிசி 60 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே பிசி வந்து 20க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 75, அப்போ பிசி 75 வரலாம். ஓகேவா, பிசி 75 வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக 175 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம் மட்டும் பாருங்கள், அதே தான் என்னென்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 78, பிசி 78 எடுத்து இங்கே ஏபியில் வந்து 78 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஒரு நாள் விட்டு பிசி 96, அது நமக்கு அடுத்த நாள் ஏபி 96 அடிச்சிட்டான். இங்கே பிசி 17, அதை எடுத்து ஒரு நாள் விட்டு நமக்கு ஏபி வந்து அடுத்த நாள் ஏபி வந்து 17. ஓகேவா, அப்படி 17 வரும்போது பார்த்தீங்கன்னா 175 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, 076 இல்லை 175 இதெல்லாம் நமக்குலாம் கொடுத்த நம்பர் தான், அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அடுத்து நம்ம இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம். என்னென்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாம் கரெக்டாக 7 நாள் கேப்பில் கரெக்டாக அடிச்சுட்டு வரான். எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 15 அடிச்சிருப்பான். பிசி 15 ஓகேவா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிசி ஒரு 14 ஓகேவா. அதுலேருந்து 7 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 61 ஓகே. பிசி ஒரு 61 சொல்லி அடிச்சிருப்பான் 7 நாள் கேப்பு. திருப்பி அதுலேருந்து 7 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 17 ஓகேவா. பிசி 17 திருப்பி அதுலேருந்து 7 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வருது ஓகேவா. நாளைக்கு என்ன அடிக்க போகிறான் கேம், இதுதான் கேமு. மேக்ஸிமம் இந்த கேம் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேவா. கரெக்டாக 7 நாள் கேப் எண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். 15 பிசி 15லேருந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 நாள் விட்டு பாருங்கள் பிசி 14 ஓகேவா. அந்த 14லேருந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் கேப் விட்டு பாருங்கள் பிசி 61 அடிச்சிருப்பான். அந்த 61லேருந்து 7 நாள் கேப் விட்டு பாருங்கள் 17 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ என்ன கேம் வரப்போகுது தான் கேம் ஓகேவா. டீப்பாக பார்த்துக்கோங்க. நம்ம இதை டைப் பண்ணிக்கலாம் ஈஸியாக. பிசி 15 பிசி வந்து 15 ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 நாள் கேப் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 14 ஓகேவா. அடுத்து 7 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 61 ஓகேவா. பிசி 61 அதை திருப்பினா நமக்கு பிசி ஒரு 16 எடுத்துக்கோ ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 17 ஓகேவா. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 15 14 16 17 ஓகேவா. என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். 14 ஓகேவா. 14 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 15 அடிச்சிட்டான். ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 16 சொல்லி அடிச்சிட்டான். ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 17 சொல்லி அடிச்சிட்டான். இன்னும் கேப்பில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் குறையுது. பிசி 13 ஓகேவா. அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி 13 இல்லைனா அது திருப்பி 31 ஓகேவா. இதை 2 கேம் தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 31 நம்மளாம் ஃபாலோ பண்ணாமல் அந்த 31 நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 13 இல்லை 31 என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31 நல்லா இருக்க மாதிரி தோணுது. அதனால் 31 ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா வர வேண்டிய நம்பர் தான் நம்மளாம் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா இங்கே ஏபி 31 ஏசி 31 அதுக்கு ஒரு பிசி 31 சொல்லி வரணும். அந்த பிசி 31 இங்கே வரது வாய்ப்பு இருக்குது. இங்கே 32 சொல்லி அடிச்சிருக்கேன். ஒரு நம்பர் குறைச்சி இங்கே 31 சொல்லி அப்படியே சிம்பிளாக அடிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால 31 பிசி 31 ட்ரை பண்ணலாம் ஓகேவா. கரெக்டாக எல்லா நாளும் கரெக்டாக 7 நாள் கேப்பில் கரெக்டாக அடிச்சுட்டு வரான். 15 அதுலேருந்து 7 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா 14 திருப்பி அதுலேருந்து 7 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 61 ஓகேவா. 61 அதுலேருந்து 7 நாள் கேப் விட்டு பாருங்கள் 17 திருப்பி அதுலேருந்து 7 நாள் கேப் விட்டு கரெக்டாக இன்றைக்கி வருது ஓகேவா. அப்போ 31 நாளைக்கு 31 கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அப்படி 31 சொல்லி அடிச்சிட்டானா ஏ போர்டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 வச்சு தான் கொடுத்துருந்தேன். 631 ஓகேவா. நமக்கு ஏன்னா நமக்கு ஒரு ஏசி 61 சொல்லி ஒரு நம்ம ஃபாலோ பண்ண நம்பர். அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். எதுக்கு நான் கொடுத்த நம்பரே கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படி தான் அடிச்சுட்டு வரேன். நம்ம விட்டதுக்கப்புறம் தான் அடிக்கிறேன். அதனால தான் திருப்பி நான் அதே ஃபாலோ பண்ணுறேன். 61 எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏபி 61 போன மாதம் முன்னாடி மாதம் ஏபி 61 ஓகேவா. போன மாதம் பிசி 61 அப்போ இந்த மாதம் ஒரு ஏசி 61 சொல்லி ஒரு நம்பர் வரணும். அந்த ஏசி 61 அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஏசி 61 நம்ம இன்றைக்கி நாளைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா. அது மட்டும் காரணம் இல்லை. இங்கே பிசி பாருங்கள் 89 பிசி 89 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 90 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. பிசிலேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏசியில் அடிச்சிட்டான் ஓகேவா. இங்கே பிசி வந்து 60 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏசி 61 சொல்லி வரது வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். இங்கே பிசியில் என்ன அடிக்கிறான் மட்டும் பாருங்கள். பிசியில் வந்து 89 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 90 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. இங்கே பிசி வந்து 60 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏசி வந்து பார்த்திங்கன்னா 61 பிசி 89 அதுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏசியில் வந்து 90 அடிச்சிட்டான். இங்கே பிசி 60 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏசியில் 61 அப்போ நமக்கு பிசி 31 வரதுனால ஒரே நம்பர் 631 கொஞ்சம் நல்லாவே இருக்குது. 631 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா. அதுக்காக மட்டும் சொல்ல ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 6 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் கேம் என்ன பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள். இங்கே என்ன பண்ணுறேன் ஏ போர்டு மட்டும் பார்த்துட்டே வாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஏ போர்டு பாருங்கள் 3 அடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா 4 அடிச்சிட்டான். அடுத்து பார்த்திங்கன்னா 5 அடிச்சிட்டான். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மட்டும் தான் அடிக்கல 7 அடிச்சிட்டான். 8 அடிச்சிட்டான். 9 அடிச்சிட்டான் ஓகேவா. என்னென்னா 3 4 5 7 8 9 கேப்பில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் குறையுது. ஏ போர்டு 6 மட்டும் தான் குறையுது ஓகேவா. இப்போ பார்த்தா ஏ போர்டு 6 வந்து அந்த கேம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். 3 4 5 6 7 8 9 ஓகேவா. கரெக்டாக அப்போ ஏ போர்டு 6 குறையுது. அப்போ ஏ போர்டு 6 வரது வாய்ப்பு இருக்குது. அப்படி 6 வர மாதிரி இருந்தால் ஒரே நம்பரை 631 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லாவே இருக்குது. ஏற்கனவே கொடுத்த நம்பர் தான் திருப்பி தான் ஒரே நம்பரை கொடுக்குறது காரணம் என்னன்னா கெஸ்ஸிங்கில் வரதுனால கொடுக்குறேன். பார்த்துக்கோங்க. நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. இல்லைனா ஃப்ரீயாக விட்டுருங்க. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 076 ஓகேவா. 076 வரலாம். அப்படி இல்லைனா 175 சொல்லி ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோடய ஸ்ட்ராங் கெஸ்ஸிங் சொல்ல போனால் பிசி 31 சொல்லி வர மாதிரி இருந்தால் ஒரே நம்பரை 631 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க.
அது நல்லாவே இருக்குது ஓகேவா. 631 மைண்டில் வச்சுக்கோங்க. மூணுமே நல்லா இருக்குது. மூணுமே ஒரு ஆங்கிளில் கரெக்டாக வரதுனால ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.